நீங்க பரோட்டா சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா சால்னா கேட்பீங்க. எக்ஸ்ட்ரா சால்னா கேட்டா நீ சாப்பிடுற 2 பரோட்டாவுக்கும் 2 பக்கெட் சால்னா கேப்பியான்னு ஹோட்டல்காரன் உங்களை பார்த்து எதுக்குடா கேட்பான். கேக்குற? அவன் அப்படி கேட்ட உடனே உங்களுக்கு கோபம் வந்து அவனை அடிச்சு ஏர்ல பறக்க விடுவீங்க. அத ஹோட்டல் ஓனர் ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியால போடுவான். அப்புறம் அந்த வீடியோ வைரல் ஆகி எல்லாரும் உங்களை அசிங்க அசிங்கமா திட்டுவாங்க. அந்த வீடியோவை பார்த்த உங்க மேனேஜர் உங்களை வேலை விட்டு தூக்கிடுவான். வேலை இல்லாதனால உங்க வீட்டு நாய் கூட உங்களை மதிக்காது. வேற நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் பீஸா டெலிவரி கேர்லா ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு நாள் நீங்க பீஸா பஸ் ஸ்டாப்பா? டெலிவரி போகும்போது மழை பெய்யும். நீங்க ஓரமா ஒதுங்கி பீஸா நெனைஞ்சிருச்சான்னு பாப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும், உங்க ஓனர் பீஸா பாக்ஸ்ல வச்சு டைமண்ட்ஸ் கடத்துவாங்க. இந்த லாஸ்ட் ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டு டைமண்ட்ஸோட பேங்காகி செட்டில் ஆகலாம்னு நீங்க பிளான் பண்ணிட்டு போய் கஸ்டமர் வீட்டு காலிங் பில்ல பிரஸ் பண்ணா அந்த பரோட்டா ஹோட்டல் ஓனர் வந்து நிப்பான். பிப்ஸுக்கு பதிலா சால்னா தரட்டான்னு உங்களை பார்த்து நக்கலா சிரிக்க. அதை பார்த்து கோவப்பட்டு நீங்க வச்சிருந்த பீஸாவை அவன் மூஞ்சில வச்சு அமுக்கி அவனை போட்டு தள்ளிட்டு டைமண்ட்ஸோட பேங்காக்ல செட்டில் ஆகிடுவீங்க. ஒரு நாள் நீங்க ஜாலியா பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஹோட்டல் ஓனரை போட்டு தள்ளுன சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சாவர வரைக்கும் ஜெயில இருக்க வேண்டியதுதான். So don't eat பரோட்டா. நீங்க சாவர வரைக்கும் ஜெயில இருக்க வேண்டியதுதான். So don't eat பரோட்டா.